வணக்கம். இன்னைக்கு வந்து 4 சேனல் மெர்ஜிங், அதாவது 2+2 ஈக்குவல் டு 4, அங்கே அந்த கான்செப்டை வந்து பேச போகிறோம். அதாவது 2 நாடிஸ் வந்து நம்மளோட நாடிஸ் ரெண்டும், நம்மளோட ட்வின்னோட நாடிஸ் வந்து இரண்டும் சேர்ந்து 4 சேனல் மெர்ஜிங் பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம ஒருத்தருங்களுக்கு, அதாவது ஒரு ட்வின்னுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு குண்டலினி வந்து விழிப்படைஞ்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுஷும்னா நாடி, அதாவது சென்ட்ரல் சேனல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஃபெமினைனும் மேஸ்குலினும், அதாவது பிங்களா நாடிஸ் வந்து ஹார்மோனைஸ் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கம்பீரமான ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்கும். இந்த ஹார்மோனைஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது இடக்கலையும் பிங்கலையும் வந்து மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் வந்து ஹார்மோனைஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, நம்மளோட ட்வின்னுக்கு வந்து டைரெக்டாக எனர்ஜெட்டிக் ஆக்டிவேஷன்ஸ் வந்து கிடச்சிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தங்க இதை வந்து செயல்படுத்த மூடும் அவங்களோட ட்வின்னுக்கும் அதோட சோல் ரெசனன்ஸ் வந்து கொடுக்கும் சரிங்களா. இப்போ ஒரு ட்வின் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட சுஷும்னாவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, அதாவது குண்டலினி எலும்பை வச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட ஃபெமினைனும் மேஸ்குலினும் எனர்ஜியும் வந்து அவங்க நாடிஸை வந்து அவங்க வந்து மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹார்மோனைஸ் ஆகும்போது இன்னொரு ட்வின்னுக்கும் வந்து டைரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஆக்டிவேஷன்ஸ் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா தெரியும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம 2 பேருக்கும் வந்து சோல் ரெசனன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ட்வின்னுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தங்க அதனால தான் அவங்கவுங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ட்வின் வந்து ஒரு ட்வின் வந்து அவேக்னிங் ஆகலேன்னு கவலைப்பட்டுட்டே நீங்கள் இருக்காமல், உங்களோட அவேக்னிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வந்து அதை எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ அவங்களும் வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்களும் 2 வந்து மெர்ஜ் பண்ணி அவங்க வைக்கும் போது, நம்ம 2 பேரும், அதாவது 2+2 4 அப்படிங்கிற ஒரு ப்ரைமரி நாடியை வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணும். நம்மளுடைய 2வும் அவங்களுடைய 2வும் சேர்ந்து வந்து 4ஆக வந்து மெர்ஜ் ஆகும். இது வந்து பழைய தந்திரா நூல்கள்லாம் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் எனர்ஜெட்டிக் யூனியனை பற்றி வந்து, அதாவது 4 ப்ரைமரி நாடிஸ் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தங்களோட பிங்களா இன்னொருத்தங்களோட பிங்களா ரெண்டுமே வந்து இணைஞ்சி 4 ப்ரைமரி பொலாரிட்டி சேனல்ஸ் வந்து உருவாக்கும் சரிங்களா. இது வந்து ஃபிசிக்கல் மெர்ஜா அப்படிங்கிறது கிடையாது, நல்லா எடுத்துக்கோங்க. இது வந்து எனர்ஜெட்டிக்காக மெர்ஜ் ஆகிறது தான். ஸோ எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த 4 சேனல் எனர்ஜெட்டிக் மெர்ஜ் ஆனால் எப்போது நடக்கும், எந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எமோஷ்னல் ஃபீல்டு மெர்ஜ் ஆகும். அதாவது 2 பேர் உணர்ச்சிகளும் வந்து ஒன்றாகும். ஒரு ட்வின் காம்னா இன்னொருத்தங்களுக்கு காம் ஆகும். மூட் ஷிஃப்ட், சேம் மூமெண்ட் வந்து நடக்கும். இதுதான் வந்து ஷேர்டு எமோஷ்னல் பாடி. நான் ஃபஸ்ட்டு ஒரு இதில் சொல்லியிருப்பேன் நான். இப்போ உங்களுக்குள்ளே வந்து நடக்கும் போது, அதாவது மெர்ஜ் ஆகும்போது, இந்த 2 நாடிஸ் வந்து மெர்ஜ் ஆகும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உள்ள ட்ராமாஸு, அதுக்கப்புறம் பழைய ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் எல்லாமே பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து வரும். அகெயின் வந்து ஒரு செகண்ட் இது வரும்போதும் இந்த மாதிரி ஒரு இது வரும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்சம் குயிக்காக நடக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ எனக்கெலாம் வந்து எப்படி தோணும்னா, ஏதாவது ஒன்று வந்துச்சு, காம் இல்லாமல் நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹேங்க்ரி மூடில் இருந்தேன்னா, நானாக வந்து டக்குன்னு வந்து எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்துடுது. இப்போம்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம ஆங்க்ரி மூடில் இருந்தேன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் வந்து அப்படியே டிட்டோவாக எடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காம்னஸ்க்கு வந்து ரொம்ப வர ஆரம்பிக்குது. அதாவது முதல்ல இருக்கிறதோட இந்த 2+2 நம்ம வந்து 4க்கு போகும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நல்ல காம் கிடைக்கும். இது வந்து ஏன் அப்படின்னா, அந்த மூடு வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரியும் போது, நம்மளோட எமோஷ்னல் பாடியை வந்து நம்ம ரொம்ப லெவல் வந்து ஷேர் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்னஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா நல்ல புரிதல் வந்து கிடச்சிருது. ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணிக் சிங்க்ரனைசேஷன்ஸ், அதாவது நம்மளோட ப்ரீத், பிராணா முதற்கொண்டு வந்து ஹார்ட் பீட் ரேட். நான் தான் நேற்று சொன்னேன், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வரும்போது அவங்களோட இது வரும்போது நம்மளுக்கும் வந்து ரொம்ப லெவல் வந்து பீட் அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த கட்டம் வரும்போதும் திருப்பியும் அதே இது நடக்கும். உங்களுக்கு செஸ்டில் வார்ம்த், ஹார்ட் சக்கரா வந்து வைப்ரேஷன் ஆகும்.
அப்புறம் அது என்ன தெரியுதுன்னா நம்ம இருவருக்கும் உள்ள ஹார்ட் போர்ட்டல் வந்து லிங்கிங் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு டைம் நடக்கிறதுக்கும் 2வது டைம் நடக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு இதில் வந்து பெயினை அனுபவிக்க மாட்டோம். ரொம்ப ஈஸியாக வந்து லிங்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மெர்ஜாகி வச்சிருக்கிற ஒரு 2 நாடிஸை தான் இன்னொரு 2 நாடிஸ் கூட சேர்த்து 4 போலாரிட்டி அது எடுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு கஷ்டம் மாதிரி இருக்காது. அடுத்தது என்னென்னா குண்டலினி அவேக்கனிங். இதே மாதிரி சக்ரா டு சக்ரா ஓப்பன் ஆகும். அதாவது ஒவ்வொருத்தவங்களோட சக்ராஸ்க்கும் அவங்களோட சக்ராஸ்க்கும் ஓப்பன் ஆகும். டிங்க்லிங் இருக்கும், மேக்னெட்டிக் புல் இருக்கும், க்ரௌனில் வந்து ப்ரெஷர் இருக்கும், ஸ்பைன் வந்து கோல்டு ஹீட்டு இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து இருக்கும். குண்டலினி ஃப்ளோஸ் வந்து பிகம் பேரலல். அதாவது இன்றைக்கி கூட ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்களும் ஹோல்னஸ் ஆகிட்டு திருப்பி அகெயின் அவங்க ட்வின் கூட சேரும் போது அந்த டிங்க்லிங் சென்சேஷனாக உணருதோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் தான். ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் சொல்லலை, இந்த டாபிக் நேற்று நான் எடுத்து வச்சுருந்தேன் நான் இந்த டாப்பிக்கை. ஸோ இன்றைக்கி பேசியிருக்கேன் நான். அவங்களும் இதே கொஸ்டினை வந்து இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. ஸோ டின் ஃப்ளேம் டேண்ட்ரிக் ஃபீல்டு ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுடைய பிங்கல் அவங்க ஃபெமினைனும் மேஸ்குலினும் வந்து சேனல் வந்து கிராஸ் லிங்க் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம இருக்கும் போது இந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து அர்ஜ் வந்து கொஞ்சம் இருக்கும், நம்ம ரொம்பவே இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும். அகெயின் இந்த 2+2 4 ஆகும் போதும் திருப்பியும் வரும். அதாவது சாக்ரல் ஹார்ட் கனெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ ஃபிசிக்கல் டச் இல்லாமே அந்த ஃபீலிங்னா ரொம்ப லெவல் எடுப்போம். இந்த எனர்ஜெட்டிக் யூனியன் சென்சேஷன் வந்து ரொம்ப இருக்கும். இன்டென்ஸ் பிளிஸ் வேவ்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு தான் வந்து இதுதான் என்னதுன்னா ட்வின் ஃப்ளேம் டேண்ட்ரிக் எனர்ஜி, அதாவது செக்ஷுவல் எனர்ஜி. இது வந்து நார்மல் செக்ஷுவல் எனர்ஜி வந்து கிடையாது. இது வந்து பிராணிக் லவ் மேக்கிங் எனர்ஜியாக வந்து இது இருக்கும். ஸோ இன்ட்யூஷன்ஸ்னால் ரொம்ப லெவல் ஷார்ப்பாக இருக்கும். டெலிபதினா ரொம்ப பீக்கில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சைக்கிக் ஃபீல்டு வந்து ஆக்டிவேட் ஆகிரும், ரொம்ப மேலே போயிட்டே இருக்கும். மைண்ட் டு மைண்ட் நம்ம 2 பேரோட மைண்ட் மெர்ஜ் நல்லா இருக்கும். தாட்ஸ் கரெக்டாக இருக்கும். ட்ரீம்ஸ்லாம் பக்காவாக வந்து ஒர்க் அவுட் ஆகுற சேம் ட்ரீம்ஸ் இருக்கும். சடன் விஷன், ஒரு விஷன் வந்து 2 பேர்த்துக்கும் சேமாக வரும். அப்புறம் சைலன்ஸ் வந்து 2 பேர் கனெக்ஷன், அந்த மென்டல் சைலன்ஸ்லாம் ரொம்ப லெவல் வந்து உணர்வாங்க. ஸோ இவங்களுடைய அதாவது ட்வின்னோட ஆராவை வந்து இவங்க 2 பேருமே வந்து மாற்றி வந்து உணர்ந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆக்னா சக்ரா லிங்கேஜ் வந்து நடக்கும். அடுத்தது வந்து நிறைய மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெவல் வந்து இருக்கும். எப்படி அப்படின்னா மெர்ஜ்டு ஆரா வந்து மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறேன்ல. ஸோ ஒன்னஸ்ங்கிற கெப்பாசிட்டி வந்துடும். நான் தான் அது, ஐ எம் த இன்சைட் ஹிம், ஹீ இஸ் இன்சைட் மீ அப்படிங்கிற ஒரு பெரிய லெவல் பிஸ் மூமெண்ட் வந்து வரும். டைம் வந்து இதில் வந்து கிடையாது. கான்ஷியஸ்னஸ் ரொம்ப லெவல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஏன்னா மேஸ்குலினோட இது கான்ஷியஸ்னால் ரொம்ப லெவல் கிடைக்கும். எனர்ஜெட்டிக் யூனியன் வந்து நடக்கும். ஸோ இந்த 4 சேனல் மெர்ஜிங் அப்படிங்கிறது 2+2 அந்த 2 அவுட்கம் வந்து தரும். அதாவது 4 அப்படிங்கிற சேனல் மெர்ஜிங் வந்து என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னர் யூனியன் கொடுக்குது, ஃபிசிக்கல் யூனியன். இது அதாவது என்னென்னா இது மெயின் ப்ராசஸ் வந்து இப்படி தான் வரணும். எடுத்தவொடனே வந்து ஃபிசிக்கலோ நீங்கள் வந்து அதுக்கே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இதுலேயும் இருந்தும் உங்களை கர்மாஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாமே நீங்கள் வந்து ஹீலிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்கள் 1+1 வந்து 1+1 அது மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ட்வின்னுக்கு சேர்ந்து 2+2 4 அப்படிங்கிற இது மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் யூனியன் புல் வந்து ரொம்பவே இருக்கும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் மீட்டிங்கே வந்து ரொம்ப லெவல் வந்து எடுக்கணும். இதுதான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறதுக்கான கரெக்டான பாத்து. சரிங்களா? அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இடையில ஏதாவது இந்த ஃபிசிக்கல் யூனியனுக்கு வந்து ஆசைப்பட்டு இடையில போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அது வந்து டேஞ்சரஸாக முடியும். ஏன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து நான் தான் சொல்கிறேன்ல, இந்த காம்னஸ் வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கும் சேர்த்து அவங்களோட இதுவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளால் வந்து இன்னொருத்தங்களும் கெட்டாங்க, அவங்களால நம்ம கெட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ வந்து ரொம்ப என்னதான் இருக்கும்னா டேஞ்சரஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ வந்து அன்கான்ஷியஸாக நம்ம வந்து இருப்போம். அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப லெவல் வந்து தெரியாது. ஸோ ரொம்ப லெவல் கான்ஷியஸ்னஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஈகோ பிளாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு 2 பேத்துக்கும் நடுவில். அதுக்கப்புறம் எமோஷ்னல் வூண்ட்ஸ் இருந்தால் அது வெளியே வந்து இதாக இருக்கும். அப்போ ஃபியர் வரும், பாஸ்ட் லைஃப்ஸ் கர்மாஸ் இருக்கும், எனர்ஜி வந்து ரொம்ப இதாயிரும். ஸோ இப்படிலாம் வரும்போது என்ன ஆகுனா திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிடுவாங்க. சரிங்களா? அப்போது
இதில் இந்த குண்டலினியை பொறுத்தவரை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் இருக்கும். நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள நல்லா க்யூர் ஆகி நல்லா இதாகி வூன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி நம்ம காம்னஸ் வந்து இப்போ நான் அதான் சொல்கிறேன்ல 2வது வேவ் வரும்போது இந்த 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 இதில் இருக்கும்போது எனக்கெலாம் வந்து அபரிவிதமான காம்னஸ் வந்து நான் வருவேன். அப்படியே வந்து எனக்கு வந்து கோபம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து வராது. ஏன் அப்படின்னா அங்கே அஃபெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற இது வந்து வரும்போது, ஏன் அப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ் டக்குன்னு வந்துடுது. முந்திலாம் அப்படி கிடையாது. கோபம் வரும்போது சடனாக வரும், எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் நம்ம. அப்போ வந்து எப்படி அப்படின்னா கோபம் அதுதான் வந்து கோபம். அதாவது ஒரு நிமிஷம் நம்ம நிதானப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோபமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த நிதானம் அந்த கான்ஷியஸ்னஸை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 + 2 = 4 அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது ரொம்ப லெவல் அபரிவிதமான கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த ஃபிசிக்கல் அதுதான் வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான கரெக்டான பாத்தாக வந்து இது வந்து இருக்கும். ஓகே, தேங்க்யூ.